இன்று நாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா அப்படின்ற திருநாமம். இப்பொழுது நாம் ஒரு சந்திரனை உற்று பார்த்தால் அந்த சந்திரனில் என்னென்ன தெரிகிறது என்பதை முதலில் ஆராய்வோம். ஒரு சந்திரனை பார்த்தா அந்த சந்திரன் முதல்ல வெள்ளையாக இருக்குது, ஒரு வட்ட வடிவமைப்பில் இருக்குது. பௌர்ணமி அன்று தேய்பிற காலத்தில் அது தேஞ்சு வர்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முழு நிலவை நம்ம எடுத்துப்போம். அந்த முழு நிலவை பார்க்கும் பொழுது அதோட பிரகாசத்தில் இந்த உலகமே அந்த பிரகாசமயமாக இருக்கிறது. அந்த நிலாவை நாம் உற்று பார்க்கும் பொழுது அதில் லேசாக ஒரு கருப்பு நிறம் அங்கேயும் இங்கேயும் இருக்குது. இன்னும் அதை உன்னிப்பாக பார்த்தா அந்த கருப்பு நிறம் சில உருவங்களை கொண்டு இருக்கிறது. ஒன்று அது மான் போல இருக்கும், இல்லை அது முயல் போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மான் போல இருந்தால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னா மிருகாங்கன் அப்படின்னு பேர். இதே முயல் போல் அது இருந்தால் அதன் பெயர் சசாங்கன் என்று பெயர். இதை ரெண்டுத்தையும் நம்ம மனசில் ஹிருதயத்தில் நல்லா வாங்கிக்கணும். ஸோ ஏதோ ஒரு உருவம் நம் கண்ணுக்கு புலப்படுகிறது சந்திரனை உற்று பார்த்தால். அப்போ அந்த சந்திரனிலையும் ஒரு கருப்பு ஷேடு இருக்கே, அந்த கருப்பு ஷேடை நம்ம களங்கம் என்று கூறுவோம். அதனால் அதை எடுத்து இந்த வாக்தேவதைகள் அம்பாளுக்கு உவமையாக காட்டுற முக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. அதாவது அம்பாளுடைய ஒவ்வொரு வடிவமைப்பும் நம்ம விவரிச்சுட்டு வரும் பொழுது முதல்ல கூந்தல் அழகை பார்த்தோம், பிறகு அந்த கோடீரம் என்ற கிரீடத்தை பார்த்தோம், பிறகு அவளுடைய நெற்றிக்கண்ணை பார்க்கும் பொழுது அந்த நெற்றிக்கண்ணை அஷ்டமி சந்திரன், அந்த நெற்றியை நாம் அஷ்டமி சந்திரனுடன் ஒப்பிடுகிறோம். அந்த நெற்றியை ஒப்பிடும் அந்த தருவாயில் அந்த நெற்றியில் கஸ்தூரி திலகம் அம்பாள் வைத்திருக்கிறாள். அந்த கஸ்தூரி திலகத்தை எப்படி உவமையாக சொல்கிறோம் அப்படின்னால், சந்திரனில் எப்படி களங்கம் இருக்கோ அந்த களங்கம் எப்படி உருவமாக தெரியறதோ, மிருகாங்கன் சசாங்கன்ற உருவமாக தெரியறதோ, அதுபோல் அம்பாள் கஸ்தூரி திலகம் சந்திரனில் இருக்கக்கூடிய களங்கம் போல் இருக்கிறதாம் அப்படின்னு வாக்தேவதைகள் இந்த நாமாவளியில் அம்பாளுடைய நெற்றியும் அந்த கஸ்தூரி திலகத்துடைய சிறப்பை சொல்கிறாள். அதனால் நாமாவை சொல்லும் பொழுது நமக்கு அந்த சந்திரன் ஞாபகம் வரணும், அந்த சந்திரனில் இருக்கக்கூடிய களங்கத்துடைய ஞாபகம் வர வேண்டும். முக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகாயி நமோ நமக அப்படின்னு சகஸ்ரநாமத்தை சொல்வோம், அதை பாராயணம் செய்வோம்.